வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எதை பற்றி பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என் பையன் வந்து +2ல் வந்து 600க்கு 590 மார்க்கு வாங்கி விருதுநகர் மாவட்டத்திலேயே கவர்மெண்ட் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கான். அதை பற்றி தான் பேச போகிறேன். அதை பற்றி ஸ்கூல்லேருந்து பாராட்டினாங்க. பிறகு மேயர் அம்மா கூப்பிட்டு பாராட்டினாங்க. என் பையன் எனக்கு ரொம்பவே பெருமை சேர்த்துருக்கான். பிறகு அவனை வந்து சிவகாசியில் ஒரு கிளப்பில் கூப்பிட்டு ரோட்டரி கிளப்பு அங்கே கூப்பிட்டு பாராட்டினாங்க. அந்த வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு அங்கே வீடியோ எடுத்தேன். அதை தான் இப்போ உங்களுக்கு ஒருத்தர் வந்து என் மகனை வந்து ரொம்ப பாராட்டி பேசினார். ஸ்கூலில் வாத்தியார் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்களாம், இங்கே ஒரு மாணவன் வந்து எங்கள் ஸ்கூலுக்கு பேர் புகழும் வாங்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்லி சாருங்க வந்து இந்த பேசிக்கிட்டு இருக்க சார்கிட்ட சொன்னதாக வந்து பேசினாங்க. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். பிறகு லோக்கல் சேனல்லேருந்து பேட்டி எடுத்தாங்க. அது சிவகாசி முழுக்க ரொம்பவே பேர் வாங்கி கொடுத்துச்சு. பெற்ற பிள்ளைங்க வந்து நமக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அது எவ்வளோ சம்பாரித்து கொடுத்தாலும் இந்த ஒரு சந்தோஷம் கிடைச்ச மாதிரி எனக்கு இருக்காதுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஹாப்பி. ஒரு திருக்குறள் கூட இருக்குல்ல, மித்த பேரை விட அடுத்தவங்க வந்து நம்ம பிள்ளைய பேர் வாங்கி எல்லாரும் பாராட்டுற மாதிரி நடந்துக்கிட்டால் அதுவே அந்த தாய்க்கு போதுமானது அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அது அந்த திருக்குறளை என் மையன் வந்து உண்மையாக்கி காமிச்சிருக்கான். ரொம்பவே சந்தோஷம். இங்கே வந்து இந்த ரோட்டரி கிளப்பில் வந்து ரொம்பவே பாராட்டினாங்க. இங்கே ஒரு கிஃப்ட்டு, ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பிறகு இன்னும் கொஞ்சம் பேர் பாராட்டி பேசினாங்க என் பையனை. பிறகு அவன் கையில் மைக்கை கொடுத்து அவனையும் கொஞ்சம் நேரம் பேச சொன்னாங்க. அவனும் மைக்கு வாங்கி கொஞ்சம் கூட பயப்படலை. நமக்குன்னா ரொம்ப பயமாக இருக்கும். அவன் யோசிக்கவே இல்லை. பேசு, நான் என்ன ஆக போகிறேன், படித்து என்ன செய்ய போகிறேன், எந்த ஸ்கூலில் எந்த காலேஜில் படிக்க போகிறேன் அப்படின்னு பேசினான். பிறகு அவங்க டீச்சர் சாரை பற்றி ரொம்பவே பெருமை பேசினான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு வந்து நம்ம யோசிக்கிறோம். ஆனால் இப்படி ஒரு பேர் கிடைக்கும்போது தான் நம்ம வந்து அதை நினச்சி சந்தோஷப்படுறோம். எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க தயாராக இருப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. கவர்மெண்ட் வேலை வேணும், ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க யாருமே தயார் கிடையாது. ஆனால் இப்படி கவர்மெண்ட் ஸ்கூலில் என் பையன் 1ஆவதுலேருந்து +2 வரைக்குமே கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தான். அதுக்கு நல்லா 10த்துலேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான், 12த்துலேயும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு தான், டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் ஃபஸ்ட்டாக வந்திருக்கான். அதை நினச்சி எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களையும் அவங்க விருப்பப்பட்டு படிக்க வைங்க, கஷ்டப்படுத்தி படிக்க வைக்காதீங்க. அது மாதிரி இந்த மாதிரி பேர் உங்களுக்கும் கிடைக்கிற நேரத்தில் நான் வந்து இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லிக்கிற விரும்புகிறேன். நாங்கள் வந்து நடிகர் விஜய் சாரை பார்க்குறதுக்கு என் மகனை வந்து செலெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இன்னுமே எல்லாத்துக்குமே ரொம்ப ஹாப்பிங்க. ஆமாம், என் மகன் விஜய் சார் பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப ஹாப்பி. இப்போ அவரை பார்க்குறதுக்காண்டியே போய் ஒரு ட்ரெஸ்ஸு வேறு, ஒரு சட்டை வந்து வாங்கிட்டு வந்திருக்கான். அந்த சட்டையை போட்டுட்டு தான் விஜய் சாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்பவே சந்தோஷம். எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்குமே ரொம்ப சந்தோஷந்தாங்க. விஜய் சாரை பார்க்க போகிறோம் சென்னைக்கு. செவ்வாய்க்கிழமை மதியம் கிளம்புறோம். புதன்கிழமை காலையில் விஜய் சாரை பார்ப்போன்னு சொல்லியிருக்காங்க. என்னால் முடிஞ்சுன்னா அங்கேயும் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேங்க. மறக்காமல் எல்லோரும் நான் போடுற வீடியோவை பாருங்கள். என் பையன் பேசுகிறான் பாருங்கள், ரொம்பவே நல்லாவே பேசுகிறான். நான் அவன் பேசி மைக் பிடிச்சி பேசி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா நிறுத்தாமல் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருந்தான். ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது அவன் பேசும்போது. ஒரு பெத்த தாய்க்கு கோடிக்கணக்கில் சம்பாரித்து கொடுக்கும்போது வராத சந்தோஷம், நம்ம பிள்ளைங்களை அடுத்தவங்க பாராட்டும் போது அவ்வளோ சந்தோஷம் வருதுங்க. ரொம்பவே ஹாப்பிங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு தெரியல. பாருங்கள், என் சேனலுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள்.
முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ பாருங்கள். ஓகேங்க, அதுக்கு மேலே எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஓகே, பாய். போட மாட்டேங்காங்க. இல்லை இருக்கட்டும், விடு விடு விடு.